கைத்தறி மற்றும் துணிநூல் 5 லட்சம் விசைத்தறியாளர்களுக்கு வாழ்வளித்திடும் விசைத்தறி துறையில் நாளுக்கு நாள் மாறி வரும் தொழில்நுட்பத்தின் தேவைகளை நிறைவு செய்திட விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 3 ஆண்டு பழமையான சாதாரண விசைத்தறிகளை நவீன விசைத்தறிகளாக மேம்படுத்தி உயர் மதிப்புமிக்க துணிகளை உற்பத்தி செய்திட மூலதன மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 3000 தறிகளை மேம்படுத்த 30 கோடி ரூபாயும், விசைத்தறி குழுமங்களில் தறிக்கூடங்கள், பொது வசதி மையம் மற்றும் ஏற்றுமதிக்கான தர ஆய்வு கூடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்த 20 கோடி ரூபாயும் வழங்கப்படும். கைத்தறி தொழில் சந்தை தேவையை நிறைவு செய்தல், நெசவாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குதலை உறுதி செய்தல் ஆகியவற்றை முதன்மை நோக்கங்களாக கொண்டு தமிழ்நாடு அரசு கைத்தறி ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் நிதி ஆதாரத்தினை வலுப்படுத்தும் நடைமுறை மூலதன தேவைக்கு கடனுதவி வழங்கிட கூடுதலாக 10 கோடி ரூபாய் திரள் நிதியாக வழங்கப்படும். மேலும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் 673 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆயத்த ஆடை மற்றும் வீட்டு உபயோக ஜவுளிகளை ஏற்றுமதி தரத்திற்கேற்ப துல்லியமான முறையில் உற்பத்தி செய்திடவும், உற்பத்தி திறனை மேம்படுத்தும் பொருட்டும் பொது வசதி மையங்களில் கணினி வடிவமைப்பு மென்பொருளுடன் CAD/CAM கூடிய புதிய முழுமையான கணினிமயமாக்கப்பட்ட துணி வெட்டும் இயந்திரங்கள் நிறுவிட 50% வரை மூலதன மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளிகளின் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி மற்றும் அவற்றிற்கான முதலீடுகளை ஜவுளி நிறுவனங்கள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் செயல்படுத்தப்படும். இதற்கான 15 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதத்துறைக்கு 1980 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.